அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். இந்திய ராணுவத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ராணுவத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. ஐடிஐ முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 இருந்து 25 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தொடர்புடைய இராணுவ அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 17ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது. பொதுத்துறையை சேர்ந்த பரோடா வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பரோடா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக பிஇ, பிடெக், எம்பிஏ டிகிரி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணவும். எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.bankofbaroda.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 17ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேட் வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பட்டதாரிகள் விண்ணப்பிக்க அறிவிப்புகள் இதோ உங்களுக்காக. ஸ்டேட் வங்கியில் ஜூனியர் அசோசியேட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பட்ட படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 முதல் 28 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், ராமநாதபுரம், சேலம், தஞ்சை, திருச்சி, நெல்லை, வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 750 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.sbi.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 7ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகளை நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கேட் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.nlcindia.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 15ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலியாக உள்ள நான் டீச்சிங் ஸ்டாஃப் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு கூறப்பட்டுள்ளது. 33 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.nitw.ac. என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 7ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.